அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். தமிழ்நாட்டோட அந்த தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிக்க தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம். இப்போ திமுக இருக்க கூட்டணி கட்சிகளுக்குலாம் அந்த ஷீட் ஷேரிங் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளை திமுக கொடுத்துருக்காங்க, அள்ளி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கிள்ளி கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு சொல்லலாம். ஆனா யாரும் எதிர்பார்க்காத வகையில கமலஹாசன் எந்த தொகுதியிலும் போட்டியிலன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தொண்டர்கள்னு சில பேர் இருக்கிறதா வச்சுக்குவோம், இருக்கிறதா தெரியல. ஒருவேளை அந்த தொண்டர்கள் அந்த கட்சியில் இருப்பது உண்மையாக இருக்கும் பட்சம் அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறான ஒரு முடிவாக தான் இதை நான் பார்க்குறேன். நான் எப்பயுமே ஒரு கட்சியினுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது, அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட கிடைக்கிற வாய்ப்பு, அதில் கிடைக்கிற வெற்றி தான் அந்த தொண்டர்களே உற்சாகப்படுத்தும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும், எல்லாத்துக்கு மேலே அந்த கட்சியையும் உயிர்ப்போட வச்சுருக்கும். அப்போ அந்த தேர்தல் களமும் தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கமல்ஹாசனே சொன்ன மாதிரி கடந்த 9 வருஷமாக அந்த கட்சிக்காக சில தொண்டர்கள் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை வெளிச்சம் இருந்திருக்கும்ல, இல்லாமல் 9 வருஷம் கமல் பின்னாலெல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ அந்த நம்பிக்கை வெளிச்சம்ங்கிறது தேர்தல் வரும், அதில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், அல்லது நம்ம கட்சி போட்டியிட்டு ஜெயிக்கும், இப்படிலாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் திமுக கூட்டணியில் இணைந்து அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவியை வாங்கின பிறகு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு வேணாம், நாங்கள் போட்டியிடாமல் ஒதுங்கிறோங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதனுடைய அடிப்படை காரணம் என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவர்கள் கேட்ட தொகுதியை திமுக மேலிட கொடுக்க தயாராக இல்லை. என்ன காரணம்? மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவராக கமல் என்கிற நடிகர் இருந்தாலும் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு லெட்டர்பேடு கட்சி தான். அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். கமல்ஹாசனுடைய அலுவலகத்தில் இருக்கிற ஹோம் தியேட்டரில் நிர்வாகிகள் கூட்டம் நடத்துகிற அளவுக்கு தான் அந்த கட்சி இருக்குது. இந்த கருணாசுடைய முக்குளத்தோர் பொலிப்படை ரேஞ்சுக்கான கட்சியாவது மாறிடுச்சு. அதனால் அந்த கட்சிக்கு அவர்கள் கேட்ட அளவுக்கு தொகுதிகளை எல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அதை தனக்கு ஒரு அவமானமாக நினச்சி என்ன இப்படி ஒரு முடிவை கமல் எடுத்திருக்காரு. பட் அதே நேரம் இதில் அவர் சொல்கிறாரு, இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தியாகம்ங்கிறாரு, ஏதோ ஜனநாயகத்தில் ஒரு புதிய விஷயத்தை பண்ணிட்டதாவெல்லாம் அவர் மாற தட்டிக்கிறாரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, மக்கள் நீதி மையத்தில் தனக்கு மட்டும் பதவி கிடைச்சா போதும், ஏன்னா தன்னை பின்பற்றுகிற தன்னுடைய தொண்டர்களுக்கு அது அவசியம் இல்லை, அல்லது அது கிடைக்கக்கூடாது அப்படின்னு கமல் நினைக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இதில் நமக்கு ஏற்பட்டு. புரியுது சார். இப்போ கமல் என்னதான் தியாகம்னு அதை கடமைன்னு சொன்னாலுமே ஆனால் நிறைய விமர்சனங்கள் கமல் மேலே வந்துட்டு இருக்கு. இதுக்கா நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க, உங்களுக்குலாம் வெட்கமாவே இல்லையா? ஒரு எம்பி சீட்டுக்காக இப்படி கட்சியை அடமானம் வச்சிட்டீங்க, இவ்வளோ ஒரு சுயநலவாதியாக இருக்கீங்க, உங்களை நம்பி வந்தவங்கலாம் எப்படியா பண்ணுவீங்க, இதுக்கு மற்ற நடிகர் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே சார். அது ஒரு நியாயமான விமர்சனம் தான். கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் தியாகம் கடமை அப்படின்லாம் சொன்னாலும் உண்மையில் இது தியாகமும் இல்லை, கடமையும் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு மக்கள் நீதி மைய கட்சியை தொடங்கியது திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்கான கடமையை ஆற்றுவதற்கா? நிச்சயமே கிடையாது. நீங்கள் கட்சி தொடங்கும் போதே திமுகவில் நிலவுகிற அந்த வாரிசு அரசியலை எதிர்த்து தான் நீங்கள் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் ஒரு தொழில் ரீதியாக உங்களுக்கு ரெட் ஜெயிண்ட் பேக்கிங் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டாலினோடும் உதயநிதியோடும் ஒரு பயங்கர நட்பு பாராட்டி இன்றைக்கி அவங்க நெருக்கமாக இருக்கீங்க, அந்த அணியில் அங்கம் வகித்து நீங்கள் ராஜ்யசபா எம்பியாகவும் ஆயிட்டீங்க. இதிலே உங்களுடைய சுயநலம்ங்கிறது ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை கடமை அப்படி இப்படிலாம் சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வது மட்டும் இல்லை, மக்களையும் சேர்த்து ஏமாத்துறீங்க. ஆனால் இதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் சொன்னாலும் அது பொய் தான், கமல்ஹாசன் சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு மக்கள் அவரை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஸோ இந்த விமர்சனம்ங்கிறது ஒரு சரியான விமர்சனம் தான். புரியுது சார். இப்போ அவருடைய கட்சியில் இருக்க ஆட்கள் எம்எல்ஏக்குன்னா அவருக்கு என்ன கிடைக்க போகுது? இதே இதை விட்டு கொடுத்தா அவர் ரெட் ஜெயின்ட்ல நிறைய படங்கள் பண்ணலாம், நிறைய சம்பளம் கொடுப்பாங்க, அதுக்காக தான் இது விட்டு கொடுத்தாரு ஒரு டாக் ஒன்று இருக்கு சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ கமல் கேட்குற தொகுதிகள் கொடுக்குறாங்க, ஒரு 3 தொகுதிகள் கொடுக்கறதுக்கு திமுக தயாரா இருக்கு.
ஆனா ஒரு கண்டிஷன் வந்து அப்ளை பண்றாங்க. அவங்க எல்லாருமே வந்து உதயசூரியன் சின்னத்துல வந்து போட்டியிடணும்னு சொல்றாங்க. இதை வந்து கமல் வந்து ஒரு அவமானமா வந்து எடுத்துட்டாரு. ஸோ இதனாலதான் வந்து தேர்தல் வந்து போட்டியிடலன்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்கு சார். இல்ல அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா அது அவரே அவருடைய லெட்டர்ல குறிப்பிட்டிருக்காரு. எங்களுக்கு வந்து டார்ச் லைட் சின்னம் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் தான் நாங்கள் போட்டியிடணும். அதனால தான் இந்த முடிவே அவர் எடுத்திருக்காரு. அந்த கடிதத்திலே ஒரு கொஞ்சம் கடமை தியாகம் அப்படின்லாம் அங்கங்கே அவர் பாசாங்கு வார்த்தைகளை அள்ளி போட்டாலும் என்ன உண்மை காரணங்கிறது அந்த அறிக்கையில் இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, உதயசூரியன்ல போட்டியிட சொன்னதுல அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனா இவர்களுடைய விருப்பத்தின்படி டார்ச் லைட்ல போட்டியிடுவதற்கு திமுக மேலிடம் உடன்படலை. ஸோ இந்த முரண்பாட்டில் தான் இந்த முடிவை அவர் எடுக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் உங்களுக்கு டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுவது வந்து ரொம்ப முக்கியமாக தெரிந்தால் நீங்க இந்த கூட்டணியிலிருந்தே வெளியில வந்து போட்டியிடலாமே. வெற்றி தோல்விங்கிறது அடுத்த விஷயம். என்ன அதனால பாத்தீங்கன்னா அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் அவரை விமர்சிக்கிற மாதிரி அந்த ரெட் ஜெயண்டில் வாங்குகிற சம்பளம் அவருக்கு முக்கியமா தெரிஞ்சிருச்சா அப்படின்னா அதை ஒரு வகையில் நம்ம ஆமாம் தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆனா இந்த பதிலையே ஒரு கனத்த மனதோடு தான் சொல்றோம். என்னடா அது இப்படி சொல்வதன் மூலமாக கமல் வருத்தப்படலாம், இன்னும் சொல்ல போனா கமலை அவமானப்படுத்துகிற ஒரு தோற்றம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதுதான் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு கூட நமக்கு தோணுது. என்னன்னா மக்கள் நீதி மையத்துல யாரோ 2 பேர் எம்எல்ஏ ஆகுறதுனால கமலுக்கு என்ன நன்மை, அல்லது மக்கள் நீதி மையத்துக்கு தான் என்ன பெருமை வந்துட போகுது? ஒன்றும் கிடையாது. அப்ப நம்ம இவர்களுடைய விருப்பத்துக்கு இணங்கி அவங்களோட வந்து நட்பா இருந்தோம்னா நாளைக்கு நமக்கு நடிகர் கமல்ஹாசனுக்கு ரெட் ஜெயின் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கலான்னு கூட கமல் நினைச்சிருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ அதுக்காக ஒரு கட்சியில இந்த பொதுச் செயலாளர்லாம் இருப்பாங்க, பொருளாளர்னு சில பேர் வந்து இருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்காவது ஒரு சீட் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கலாம் சார். எதுவுமே இல்லாம வந்து போட்டியிடாம இருக்கிறது வந்து அவங்க கட்சியில இருக்க ஆட்களே ரொம்ப ஒரு சோர்வடைய தானே சார் செய்யும். இல்லை அதை வந்து கமல் தான் முடிவு பண்ணணும். எல்லாத்துக்கும் மேல கமலின் இந்த முடிவு குறித்து இப்போ நீங்களும் நானும் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். நேற்றிலிருந்து சோசியல் மீடியாவில் பல பேர் பார்த்தீங்கன்னா அவர் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க, வறுத்து வாயில போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் நீதி மையத்தில் இருக்கிற நிர்வாகிகள் யாரும் வெளிப்படையாக இதை பற்றி பேசலையே. எங்கள் தலைவர் எடுத்த முடிவுக்கு கட்டுப்படுறோன்னு தானே அமைதியாக கடந்து போகிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இதை வந்து ஒரு இஷ்யூவாக மாற்றுகிற அளவுக்கு வந்து அங்கே ஒரு பெரிய தொண்டர் கூட்டம் இருப்பதா தெரியல. அதாவது நடிகர் கமல்ஹாசனுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் மக்கள் நீதி மையம் கட்சியின் தொண்டர்கள் வந்து நிறைய பேர் இல்லை. அதாவது ஒரு காலத்தில் கமல் மீது நம்பிக்கை கொண்டு பல பேர் வந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அங்கிருந்து எல்லாருமே நடைய கட்டிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கமல் என்கிற நடிகரோடு வந்து நான் நெருக்கமாக இருக்கேன், கமல் என்கிற நடிகரோடு நான் நட்பாக இருக்கேன் அப்படிங்கிறத வந்து காட்டிக்கொள்வதற்காக தான் அவர் கூட பயணிக்கிறாங்களே தவிர மக்கள் நீதி மையம் கட்சியின் கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டு அல்லது பார்த்தீங்கன்னா எதிர்கால இந்தியாவை புனரமைக்க போகிற ஒரு கட்சியை மக்கள் நீதி மையம் தான் அப்படிங்கிற நம்பிக்கையில யாருமே அவர் பின்னால இல்லை. ஒருவேளை அங்கே நிறைய தொண்டர்கள் இருந்திருந்தா இது குறித்து வந்து ஒரு அதிருப்தி குரல்கள் பெரிய அளவுல வெளிப்பட்டிருக்கும். புரியுது. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ அதிமுக தொண்டர்களா இருக்கட்டும், இப்போ தாவேகா தொண்டர்களா இருக்கட்டும், கமலை வந்து நிறைய விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களாம் வந்து எங்களை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லை, ஒரு எம்பி சீட்டுக்காக கட்சியை வந்து அடமானம் வச்சிட்டீங்கன்னு வந்து அந்த அளவுக்கு வந்து விமர்சனம் வந்து பண்றாங்க. பட் டார்ச் லைட் வந்து எந்த தொகுதியில வந்து போட்டியிடுது, எந்த தொகுதியிலும் வந்து போட்டி இல்லை, டார்ச் லைட் மட்டும் தான் பிடிச்சிட்டு நிற்கணும், அந்த அளவுக்கு இந்த தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆமா, அரசியல்னு வந்துட்டா நீங்க வந்து விமர்சனங்களை வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும். எல்லாத்துக்கும் மேல இப்ப இந்த சமூக ஊடகங்கள் வந்த பிறகு வேறு பெயரில் வேறு புகைப்படங்களில் ஒளிந்து கொண்டிருக்கிற இந்த சோசியல் மீடியா வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை தான் முன்வைக்கிறாங்க. அதுக்கு கமலும் வந்து விதிவிலக்கு இல்லை. ஏன்னா கமலையும் வந்து அவங்க குறிவைத்து தாக்கும் போது அது வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் அதே நேரம் அந்த விமர்சனத்தில் ஒரு உண்மை இருக்குங்கிறதை நம்ம மறுக்க முடியாது. என்னன்னா ஒரு ராஜ்யசபா பதவிக்காகத்தானே நீங்க இதை அடகு வச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது அப்படின்னா அதுல கமல் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லையே. இல்லைங்க அதெல்லாம் எங்களுடைய நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எல்லாத்துக்கும் மேல இவர் சொல்றாரு டார்ச் லைட்ல வந்து எங்களுக்கு போட்டியிட முடியாத அளவுக்கு ஒரு இது வந்துருச்சுன்னா பேசிட்டு இருக்காரு. அதே நேரம் டார்ச் லைட் சின்னத்தில் நீங்கள் போட்டியிடுகிறதற்கு இந்த அளவுக்கு அழுத்தமாக வலியுறுத்துகிற அளவுக்கு அந்த கட்சி வலிமையாகவும் இல்லை. அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். வெறுமனே நீங்க டார்ச் லைட்டை வச்சு என்ன பிரயோஜனம்? பேசிக்கா அந்த கட்சி வந்து வலுவா இருக்கணும். ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா அடுத்தடுத்த தேர்தல்கள்ல எல்லாம் உங்களுக்கு இந்த டார்ச் லைட் கிடைக்குமாங்கிறதே டவுட் தான். அதே மாதிரி தேமுதிக வந்து 10 தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? வெறும் 0.5% ஓட் பேங்க் தான் வச்சுட்டு இருக்க ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு வந்து இத்தனை தொகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க.
அதுவும் வந்து முரசு சின்னத்திலே வந்து போட்டிடலாம்னு சொல்லிட்டு திமுக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. இல்ல அதுதான் இதுக்கு வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து விஜய்க்கு தான் நன்றி சொல்லணும். விஜய் என்கிற ஒரு பிளேயர் வரலைன்னா தேமுதிகக்கு வந்து இந்த அளவுக்கு சீட்டும் இந்த அந்தஸ்தும் இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டு நிச்சயமாக கிடைச்சிருக்காது. வழக்கம் போல திமுகக்கும் அதிமுகக்கும் அல்லாடிக்கிட்டே இருக்கணும். கடைசியில் யார் நோட்டு அதிகமாக தர்றாங்களோ அங்கே போய் தஞ்சமடைவதை தவிர அவருக்கு வேற வழி இருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கு விஜய் அரசியலுக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு, அவர் ஜெயிச்சிருவாரு, திமுகவின் ஆட்சி அதிகாரத்தை பறிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சர்வே முடிவுகள் வந்தது வந்து திமுகவுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருச்சு. அப்போ விஜயிடமிருந்து நம்ம வந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கு வந்து ஒரு வாக்கு நமக்கு தேவைப்படுது. அதை வந்து அப்படி சிறுக சிறுக சேர்க்கிற மாதிரி யாரிடமாவது 1% 1/4% இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களையும் நம்ம ஒருங்கிணைத்து இந்த வெற்றியை சாத்தியப்படுத்தணும்னு நினைச்சாங்க. அப்படித்தான் 1/2% வாக்கு வைத்திருக்கிற தேமுதிகவை கூட்டணியில சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு இவ்வளவு அதிக எண்ணிக்கையில தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. ஆனா பெரிய கொடுமை என்னன்னா தேமுதிகக்கு வந்து இவங்க 10 சீட்டை ஒதுக்கி ஒரு ராஜ்யசபா எம்பியும் கொடுத்திருக்காங்க. ஆனா இவர்கள் தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டணியில் நிலைப்பார்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்ன காரணம்னா தேமுதிகவுடைய குணம் அப்படி. தேர்தல் வரைக்கும் தான், இன்னும் சொல்ல போனா தேர்தல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கூட அவங்க அந்த நன்றியுணர்வோடு இருப்பாங்களாங்கிறதே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ராஜ்யசபா எம்பி பிரேமலதாவுடைய தம்பிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா டெல்லியில போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன மாதிரியான திருவிளையாடலை ஆடுவாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஒரு பழைய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஐஜேகே கட்சி நடத்துகிற அந்த SR பச்சைமுத்து, அவர் பேர் பாரிவேந்தர், இப்போ அவர் பாத்தீங்கன்னா திமுக சின்னத்தில் போட்டிட்டு தான் ஜெயிச்சாரு. ஆஸ்பர் ரெக்கார்டு வந்து அவர் திமுக எம்பி தான். ஜெயிச்சு போனதுக்கு அப்புறம் திமுக நிலைப்பாட்டுக்கு மாறாக அவர் பாஜகவோட நட்போட இருந்தாரு. அதை வச்சு பல்வேறு காரியங்களை சாதிச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாஜக கூட்டணிக்குள்ளேயே அவர் போயிட்டாரு. இதுல பெரிய கொடுமை என்ன அப்படின்னா அவர் உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. அப்ப கட்சி விரோத நடவடிக்கைன்னு கூட அவருடைய பதவியை இவங்க நினைச்சா பறிச்சிருக்க முடியும். ஆனா அதை கூட செய்யாம அப்படியே அமைதியா வேடிக்கை பார்த்தாங்க. கிட்டத்தட்ட அப்படி ஒரு நிலைமையை தேமுதிக எம்பி சுதீஷும் எதிர்காலத்துல ஏற்படுத்துவார், அப்படிதான் நான் நினைக்கிறேன். புரியுது சார். இப்ப தேமுதிகக்கு வந்து இத்தனை தொகுதிகள் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து இந்த இனப்பற்றும் மொழி பற்றும் வந்து சொல்றாங்களே சார். முதல்வர் ஸ்டாலின் வந்து இதனாலதான் அவங்களுக்கு வந்து இத்தனை தொகுதிகளை வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது சார். இது வந்து ஒரு கேவலமான குற்றச்சாட்டு. அநேகமாக இப்படி ஒரு கேவலமான குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் சுமத்திருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா இப்ப திமுக தலைவர் ஸ்டாலினையே இவர்கள் வந்து தமிழராக ஏற்கல. அவருடைய ஆரிஜின் வந்து ஆந்திரா, அங்கிருந்து இங்க புழைக்க வந்தாங்க, இவங்க தமிழர்களே கிடையாது, தமிழின தலைவர்னு கருணாநிதி ஏமாத்தினாரு, இப்ப ஸ்டாலின் உதயநிதி ஏமாத்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. அதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். இவங்க பெரியாரை எப்படி வந்து பிற மாநிலத்தை சேர்ந்தவர்னு சொல்றாங்களோ அது வந்து இங்க எடுபடலை. இன்னைக்கும் பெரியார் தான் நமக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறார். அதனால அந்த மாதிரியான ஒரு கேவலமான குற்றச்சாட்டு தான். அதுக்கப்புறம் விஜயகாந்தோடைய தமிழ் பற்றோடு ஒப்பிடும் போது சீமானுடைய தமிழ் பற்றெல்லாம் போலியானது. இன்னும் சொல்ல போனா பணம் சம்பாதிப்பதற்காக அவர் தரித்து கொண்ட வேஷம் தான் தமிழ் தேசியம். எனக்கு தெரியும், ஒரு உண்மையை சொல்றேன், சரத்குமாரோட நான் வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து பல வருடங்கள் டிராவல் பண்ணேன். சரத்குமாரை வச்சு ஒரு பத்திரிகையில வந்து ஒரு தொடர் எழுதினேன். என்ன அப்ப பாத்தீங்கன்னா சரத்குமார் கூட தான் எப்பயுமே நான் டிராவல் பண்ணிட்டே இருப்பேன். காலையில அவரை மீட் பண்ணேன்னா ஈவினிங் வரைக்குமே அவர் கூட தான் இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் இது தொடர்ந்தது. அப்ப சீமான் பாத்தீங்கன்னா அந்த பசும்பொன் படத்துக்கெல்லாம் அந்த கதை வசனம் எழுதுகிற காலகட்டம். அப்போ வந்து இவர் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் சரத்குமாரை தேடி வருவார். வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா சரத்குமாரை போட்டு ஒரு விஷயத்தை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணுவார், வலியுறுத்துவார். என்ன மேட்ரு அப்படின்னா, நம்ம 2 பேர் சேர்ந்து நாடார் கட்சி ஆரம்பிப்போம், நீங்கள் தலைவராக இருங்க, நான் செயலாளராக இருக்கேன் அப்படின்னு அவரை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பார். சரத்குமாரும் பார்த்தீங்கன்னா அந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி அவருக்கும் அந்த சாதி பற்று ரொம்ப ஜாஸ்தி. அவரும் அந்த மூடுல தான் இருந்தார். புரியுதா இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாருன்னா அதை வெளிப்படையாக வந்து அவரு செய்வதற்கும் ஒரு தயக்கம் இருந்தது. அப்ப சீமான் கிட்ட என்ன பண்ணுவாரு, பண்ணுவோம் சீமான், ஆரம்பிச்சிடலாம் சீமான்னு ஒரு நம்பிக்கையை கொடுப்பாரு. இவர் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவர் மண்டையை கழுவிட்டு நம்பிக்கையோட கிளம்பி போவார். அதுக்கப்புறம் சரத்குமார் நம்மள்ட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவார். என்ன பிஸ்மி சீமான் சொல்றாரு, இது சரியா வருமானலாம் கேட்பாரு. என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர் வந்து தான் வந்து ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், நாடார் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணத்தில் இருந்தது தான் சீமான். ஆனால் கால கொடுமை, அவர் வந்து ஏதோ ஒரு தமிழ் தேசிய அரசியல் பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு
ஏதோ தமிழர்களுக்கு இவர் தான் விடிவெள்ளி மாதிரி காட்டிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்டவர்களுடைய தமிழ் பற்றை விட விஜயகாந்தின் தமிழ் பற்றெல்லாம் ரொம்ப குறைந்ததெல்லாம் கிடையாது. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாங்கிறதே அவருடைய ஒரு ஸ்லோகனாவே வச்சிருந்தாரு. ஏன்னா அந்த மாதிரி விஜயகாந்துடைய தமிழ் பற்று, கருணாநிதி குடும்பத்தின் தமிழ் பற்றெல்லாம் இவர்கள் விமர்சிக்கிற அளவுக்கெல்லாம் வந்து போலியானதோ பொய்யானதோ கிடையாது. ஸோ இந்த அடிப்படையில் இந்த கூட்டணியை விமர்சிப்பது வந்து ரொம்ப தவறானது. பட் அதே நேரம் தேமுதிகவுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு கிடையாது. அந்த கட்சிக்கு ஏன்பா இப்படி ஒரு இடத்த கொடுக்குறீங்க? உங்க பின்னாலேயே காவடி தூக்கிட்டு இருந்த விசிகாக்கு வந்து இவ்வளவு குறைவான தொகுதியை கொடுக்குறீங்க, இடதுசாரிகளை எல்லாம் இவ்வளவு மோசமா நடத்துறீங்கன்னு நீங்க விமர்சனம் பண்ணுங்க, அது நியாயமானது. ஆனா இவங்க தமிழர் கிடையாது, அவங்க தமிழர் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து கேவலமான குற்றச்சாட்டு. சீமானே தமிழர் கிடையாது, அதுதான் இன்னைக்கு உள்ள நிலவரம். அவருடைய பூர்வீகத்தை தோண்டி பார்த்தா அவரே கேரளாவை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தமிழர் குறித்து பேசுற யோக்கியதெல்லாம் சீமானுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. எப்பவுமே இந்த எலெக்ஷன் வரும்போதெல்லாம் தேமுதிக மேல வந்து ஒரு விமர்சனம் வந்து வரும் சார். அவங்க வந்து பணம் வாங்கிட்டு தான் தேர்தலை வந்து போட்டிடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து எப்பவுமே வந்துட்டு தான் இருக்கும். அவங்களும் அது அவங்க தரப்புல வந்து இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னாலுமே அப்பவும் அந்த விமர்சனங்கள் வந்து வந்துட்டு தான் சார் இருக்கும். இப்போ இந்த 10 தொகுதியில வந்து இப்போ வேட்பாளர்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு தான் வேட்பாளர் நிறுத்ததா ஒரு செய்தி வந்து போயிட்டு இருக்கு சார். இல்ல, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இந்த பண விஷயத்துல அவங்க பேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப பொதுவாகவே தேர்தல் வரும்போது இன்னைக்கு என்னத்துக்கு வந்து தாவேக்காவில் வந்து நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர்றேன்னு சொன்ன பிறகும் எந்த கட்சியும் ஏன் விஜயை நோக்கி போகல? விஜய் தோத்துடுவாரு, அவர் கூட போனா நம்மளும் தோத்துடுவோம், இன்னொரு மக்கள் நல கூட்டணியா மாறிடுங்கிற பயமா? அப்படியெல்லாம் கிடையாது. விஜய் கூட போனோம்னா நாம் கேட்பதை விட அதிக சீட்டு கிடைக்கும், ஆனா ஒரு பைசா கூட தரமாட்டாரு. அப்ப தேர்தல் செலவு நம்ம சொந்த காசுல தான் பண்ணணும். அதனால தான் பல பேர் அந்த கட்சிக்கே போகல. இதே அதிமுக திமுக கூட்டணி அப்படின்னா உங்களுக்கு சீட்டும் கிடைக்கும், நோட்டும் கிடைக்கும். எந்த அளவுக்கு நோட்டு அப்படின்னா, தேர்தல் செலவுக்காக கொடுக்குற அந்த பல கோடி ரூபாயிலேருந்து இவங்க பாதியை பதுக்கி வச்சுக்கிட்டு மீதியை செலவு பண்ணலாம். அப்போ ஒரு தேர்தல் வந்தாலே தேமுதிக பாமக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் ஜாக்பாட்டு தான். ஒரு தேர்தலுக்கு ஒரு 500 கோடி ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு 300 கோடி எடுத்து வீட்டுல வச்சிடலாம். அப்போ ஒரு தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒருத்தர ஒரு 300 கோடி ரூபாய் மினிமமாக இவர்களுக்கு வருவாயை கொடுக்கிற விஷயமா இந்த தேர்தல் இருக்கு. இப்ப எல்லா கட்சியுமே இந்த மாதிரி பணம் வாங்கிக்கிட்டு தான் கூட்டணியை அமைக்கிறாங்க. அதுல வேட்பாளர்கிட்ட வந்து காசு வாங்க இல்ல, அதுதான் நான் சொல்ல வர்றேன். இப்ப ஏன் தேமுதிகவுடைய பேர் வந்து இப்படி கெட்டு போச்சு அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கூட்டணியில மட்டும் பேச்சுவார்த்தை நடத்துறது இல்லை. இப்ப பாமக அதிமுக கூட்டணியில தான் இருக்கு. அவர்களும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பேரம் பேசி ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டு தான் அந்த கூட்டணியில தொடர்றாங்க. ஆனா என்னன்னா, அவங்க அந்த கூட்டணியில் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்துவதால் இவங்க எவ்வளவு கேட்டாங்க, அவங்க எவ்வளவு தர்றேன்னு சொன்னாங்க, என்ன நம்பருக்கு வந்து ஓகே பண்ணப்பட்டது, எவ்வளவு டெலிவரி பண்ணப்பட்டதுங்கிற தகவல் வெளியில வராது. ஆனா தேமுதிக என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரே நேரத்துல திமுக கூட்டணியிலையும் பேரம் பேசுவாங்க, அதிமுக கூட்டணியிலையும் பேரம் பேசுவாங்க. அப்ப கடைசியா யார் அதிக பணம் தர்றானோ அந்த கூட்டணிக்கு அவங்க போயிடுவாங்க. அந்த இன்னொரு கூட்டணி இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உண்மையை வந்து வெளியில சொல்லிடுவாங்க. இப்படித்தான் தேமுதிக இந்த மாதிரி பேரம் பேசி சம்பாதிக்கிற உண்மை வந்து மக்களுக்கு தெரிவதற்கு காரணமா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க கேட்ட மாதிரி இன்றைக்கு அவங்களுக்கு 10 தொகுதி கிடைச்சிருக்கு. இப்ப மினிமமா பாத்தீங்கன்னா அந்த தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர்களிடமும் இவங்க வந்து ஒரு பெரிய அளவுல பில்லு போடுவாங்க. என்னன்னா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நலிவடைந்து போச்சு. அந்த கட்சிக்கு எதிர்காலமும் இல்லை, வெற்றி வாய்ப்பும் இல்லை. அப்போ இந்த கட்சியை வச்சு பிரேமலதா சம்பாதிக்கணும்னு நினைச்சா இதுதான் அவர்களுக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு. அப்போ ஒரு பக்கம் இப்ப இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருப்பதால் திமுகவிடமிருந்து பணம் வாங்கணும், இன்னொரு பக்கம் உபரி வருமானமாக வேட்பாளரிடமிருந்தும் பணம் வாங்கணும். அதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ்.